இது விசா போன என்ன மாதிரிடா நானும் விசா எடுக்கணும் பாதி சொல்லடா என்ன மாதிரிடா பாடா விசா நாளே போகணும் நாளாண்டே போகணும் ஏன்னா நீ விசா போட போறீங்க நான் போட போறேன் விசா எனக்கு விசியடா ஐயோ ஏன்டா அழுப்பின் அப்பா ஐயோ டே விசா போடுற விட்டுட்டு பிசா போடுற முதல் நாள் இரவு போய் படுத்துறான்டாப்பா கோவிந்தே 4வது ஆளா நின்றுறான்டாப்பா அங்க முதல் நாளே வந்து படுத்துருக்குறாங்க முதல் நாளே படுத்துருக்குறாங்கடாப்பா பிசா எடுக்கிறேன்னு கேட்டா அதை போற சத்திரம் சத்தியம் அமைச்சான் கடவுள் இதை பார்க்கணும் மண்டை படிக்குமே பிசா போடுறேன்னு கேட்டா அதை போற வெளிநாடு சிஸ் வேற இந்த அறைதான் எங்களோட வாழ்க்கை போக்கு அமைச்சாங்களா நீ போட முடியல நான் போட போறேன் எனக்கு விசா இல்லை நான் வெளியே பண்ணிட்டேன் போடணும் நீ வந்து 4-5 வரையும் பண்றா நானும் வந்து 5 வரையும் போய் நான் விசாரம் பண்ண சீன்னு போச்சேன் கூதா இந்த நேரத்துக்கு ஆட்டம் படுக்காம ஹலோ 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 அப்பா இருக்குது அப்பா சொல்லுங்க அப்பா என்னண்டு கேட்கல அது அவங்க செய்யட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏழாந்திர பாருங்க 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 விசேஷம் என்ன ஓ எங்கட 7ஆம் திருவிழா ஓ 3ஆம் திருவிழா இங்க பாருங்க அவங்க சுவிசில பொடிகள் நிக்கிறாங்க அவங்கள அரேஞ்ச் செய்தா உங்களுக்கு என்ன 2 சப்பரம் பிடிக்கிறாங்க மோளம் பிடிக்கிறாங்க காஸ்டியூம் பிடிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன புரியும் ஓ என்ன மதிப்பில்லையோ ஓ பொடியன் வெளிநாட்டில் நிற்கிறான் சொல்லுங்க 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 பொடியன் வெளிநாட்டில் நிற்கிறான் ஓ நாங்களும் விடக்கூடாது ஓ நாங்களும் பவரா செய்யணும் இங்க பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமே இங்க வந்து பார்த்தா தெரியுமே எங்கட கேவலத்தை பாருங்க ஒரு ரூமுக்கு கொஞ்சம் பாரு அப்படி அப்படி சொல்லு சரி சொல்லு ஓ உங்களுக்கு விசாரி இப்பதானே 50,000 ரூபாய் அனுப்பினான் 50,000 ரூபாய்க்கு அந்த திருவிழா செய்யுமோ 50,000 ரூபாய்க்கு செய்யுமோ அட கடவுளே அட பேரும் இல்லை விசாவும் இல்லை நாங்கள் படுற பாடு நீங்கள் அதுக்குள்ள வந்து என்ன கொஞ்சம் 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 அப்பா நான் சொல்றேன் கேளுங்கப்பா நான் வேலை செய்யல விசாவுக்கு நேற்று போயிருந்து விசாவும் அங்க நம்பர் எடுக்க போய் வந்து நிற்கிறாங்க பிறகு அதுக்குள்ள இங்க வாங்க நான் சொல்றேன் எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க திருவிழா செய்யுங்க ஓ பிள்ளையார் தான் பிள்ளையாரும் வயிறு எல்லாரும் உண்டு நான் இப்ப கோயிலுக்கு புடுக்கைன்னு சொல்றேன் கிடக்குற காசுல ஒரு பூந்தாட்டியை பிடிச்சி கணக்கா செய்யுங்க அவன் 4ஆம் திருவிழாக்காரன் 5ஆம் திருவிழாக்காரன் செய்து போட்டு போட்டேன் அவங்க செய்யணும் காய் கிடக்காமல் பவரா செய்யறாங்கடா நீங்க என்னட்டு நான் பிரான்ஸ்ல நிக்கிறேன் ஓஹோ ஏன்னா நாங்க வெட்டித்தானே கொட்டுறோம் இங்க ஒன்றான விட்டுறதோ ஒன்றும் இல்லை 2ம் இல்லை இங்க ஒரு சென்டியும் இல்லை அவட குடும்பம் அம்மாட குடும்பம் அம்மாட குடும்பம் நீங்கள் அம்மா அம்மா அப்பேருக்கு என்னென்ன விசேஷம் மகன் பிரான்ஸ்ல நிக்கிறான்னு சொல்லி புழுகி தள்ளி கிடக்குற காசுகள் எல்லாத்தையும் என்னட்ட கிடந்து உருவி தள்ளி ஓ ஓ இங்க வேலை மிக போயாரு என்ற கேவலத்தை பாத்தீங்கன்னா நான் இங்க நான் ஒரு ரூமு கிடந்து இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு ஆமான வேலை இல்லை சும்மா ஆக்சிடென்ட் விசாரில வேண்டிட்டு அங்கே தொட்டாட்டு வேலை செய்து கொண்டிருக்கேன் நான் உங்களை கொண்டு சொல்ல நீங்க சொன்னா கவலைப்படுவீரன் கொஞ்சம் பொறுங்க வார் கொஞ்சம் பொறுங்க வார் அவன் தம்பியை நேரானுங்க அடே நாங்க சை அடே விசேர்
சத்தியம் ஏன் அவர் தலைவாணி உடியில பெட்டியில தலைமாட்டுக்க வச்சு கொண்டு படுக்கிறோம். ஐயோ 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 கொஞ்சம் வருவா வரும். அவனுக்கு என்னத்துக்கு 200 மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்தீங்க? என்னண்டு எல்லா படிகளும் ஓடுறாங்களோ, எல்லா படிகளும் ஓடுறாங்க. நாம வசதி இருக்கிறவங்க செய்வோம். நீங்களே வசதி இல்லை, நீங்க நான் வேலையும் இல்லை. அவன் வேலை பாருங்க, அவன் வேலைக்கு போறவனும் இல்ல, அவன் நினைக்கிறவன் சந்திரியும் அது பொடியோட சந்திர நிற்கிறான். ஓ பொடிகளோட 2 சந்திர நிற்கிறதுக்கு 200 மோட்டர் சைக்கிளும் எடுத்து அது சரி அது சரி. இங்க அடே 200 மோட்டர் சைக்கிள் புதிய எடுத்து கொடுத்துருவேன். பாரு வச்ச வேறு கிடப்ப பாரு வேறு சத்தியமா வந்தா எல்லாரையும் வட்டிச்சா காடி போடுவோம்னா இருக்கிற விஜய் இருக்கு. இங்க ஒரு காயும் இல்லை, இங்க 5 சென்டியும் இல்லை. மச்சா முன்னாடி இல்ல கார் 10 ரூபா பண்ண. ஐயோவா பாருங்க 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 பாரு, ஒரு டவுசரும் ஒரு ஷர்ட்டோட இருந்தா நான் இங்க நிக்கிறேன். விளங்குது? அவருக்கு நாளுக்கு ஒரு ஷர்ட் போட்டுக்கொண்டு சந்திரவை நிற்கிறாராம். என்ன 5 உழைப்பும் இல்லை. பாருங்க அவனுக்கு என்னத்துக்கு 200 மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்தேன். பாருங்க அண்டைக்கு இங்க 2 ஒரு பொடியல்கிட்ட சாமான் கொடுத்து விட்டேன் நான். சரியோ அந்த பொடியன் வேற சாப்பாடு நீங்க வீட்டுல கொடுக்காம ஏதோ பாசல் கட்டி கொடுத்தீங்களா? ஓஹோ இப்ப அங்க எல்லாம் அப்படித்தான் நடக்குதுன்னு இரும்ப வாரம். சத்தியமா இங்க 2 நான் வேற கத்தியோடான்னு தரும். 3 பேரையும் தரச்சி போட்டு நான் இருப்பேன். இது சரி வராது, இது சரி வராது. ஏன்னு கேட்டால் நீங்க ஒன்று யோசிக்கணும். ஐயோ இங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் படிச்சு செத்து போவீங்க. நாங்கள் படுற பாடு இங்க வேற ஆவன் அட இதை தோச்சிங்களா புளிச்சு மணக்குறா சவுக்காரம் இல்லையோ மண்ணெண்ணெய் எல்லாம் துவைங்கிறாப்பா. வெளிநாட்டுக்கு வந்து சவுக்காரம் இல்லையோ ஒன்றும் இல்லை. சிவர் வழியா கிடக்குற கறி ஆக்கள் நீ எப்படா குளித்தீங்க? தண்ணி காய் வந்துரு மணி நீ குளிக்கிறதும் இல்லை. செத்த நாத்தமடா சிகரெட்டுகளை 10 வீடு வழியா விசேட் வாழ்க்கிறாப்பா. விசேட் வாழ்க்கை 10,000 கஷ்டம்டா. அது இஞ்ச நீங்க கோதாரி நான் 10 ரூபாய் விடு. இங்க சோத்துக்கு வழியில அப்புறம் சான்சியர் 10 ரூபா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து பண்ணி. ஐயோ பை அப்புறம் சொல்லி போடுவோம். அனுப்பின 50,000 ரூபாய் காசு கூட திருவிழா சரி பிள்ளையார் போய்க்க மாட்டேன். உங்களை கேட்டு பிள்ளையார் எனக்கு மேளம்படி கோச்சி பிடிச்சாரு. அவரு கோச்சி கேட்குமே. ஓ நீங்கள் என்னடி ராக்கம்மா பாட அவரு கேட்கும். நிப்பாட்டு காலையே நான் டென்ஷன் ஆகல. நான் டென்ஷன் ஆகல. ஐயோ அண்ணே சொன்ன அவன் பொடியனை எங்கே மேசன் பேரி எடுக்க விடும், கொத்துறதுக்கு எங்கேன்னு விட்டு எதுன்னு சாம்பலாக்கு. அவனை பொடியனை பழுதாக்காத. ஐயோ நீ வை ஒரு சதவம் இல்லை. இந்த 50,000 ரூபாய்க்குள்ள செய்தா சரி. பிள்ளையாரும் பண்ணா பயிர் வரும் பண்ணா நோ இங்கே திருநூறு நான் சொல்றதா கேளு. நூலும் திருநூறும் இங்க நீங்க அனுப்பக்கூடாது. இங்க பிடிக்கிறாங்களே என்ன அதுக்குள்ள திருநூறு கூட கண்டு போய் அதே ஏதோ வேற சாமான்னு சொல்லி ஓ இங்க நூல்கள் மற்றது திருநூறு அனுப்ப அவங்க நெப்பங்கள் ஏதோ என்ன கொண்டு போறாங்களோ. சத்தியமா நீங்க அனுப்பாத. கிடக்குற நூல் எல்லாம் காணும். பைரவருக்கு போங்க. நீங்க நான் வந்து சேர்ந்துட்டாரோட நீ கோயிலுக்கு நேர்த்தி வச்ச காய் காணும். 2 மாடி வீடு கட்டுறது. ஓ பைரவருக்கு பொங்கல் என்னண்டு பாரு என்னண்டு எனக்கு விசா கிடைச்சா கோபுரம் கட்டித்தாரும் என்ன பைரவருக்கோ 10 அறிவாரு கோபுரம் எனக்கு விசா கிடைக்கிறதுக்கு அவருக்கு கோபுரத்தை கட்டு. எனக்கு காட்டு போன வீட்டை வந்து பாரும் கடவுள் அடைய விசாரணை சத்தியமா வேணாமே. சரி நான் டென்ஷன் வேணும் தெளிவன் பண்ணாங்க. எனக்கு விசா கிடைச்சா முன்னூறு கோபுரம் கட்டித்தாரு நேர்ந்து விடாம 5 லட்சம் ரூபாய் என்று அப்பு மச்சான் இங்க 5 லட்சம் குளியாடந்தா கொண்டாட நான் போட்டு விடுங்க மண்டை படிக்கிறாப்பா. ஐயோ டொட்ரினோ நீ 1000 மோஜமாடா நீ படிக்கிற மச்சான் சொல்ற கடவுள் வந்து இங்க வெளிநாட்டுக்கு வருவோம். அவர் வந்தாத்தான் நாங்கள் படுற பாடும் அவர் படவணும். அவன் தேவலோகத்தில புஜாலா இருக்கணும். ஐயோ வருந்தம் பிடிச்சினாடே வருந்தம் அப்பா முழங்காது எங்க இந்த காய்ச்சல் எடுத்தேன் பேமெண்ட் எடுத்தேன். குளியும் கூட தண்ணி காய் வந்தாங்க குளியும் கூட ஒரு மேனேஜர் வீடு வாயிலுக்கு வந்து சொந்தக்காரர் யாரும் வந்தாங்கடாப்பா. இந்த சொக்ஸுகளை தோத்து போடுங்கடா 5-6 வருஷம் தோழட்டு புனஞ்சித்த மாதிரி நாத்து
அதான் கேட்டேன் விசாரணை வேண்டியது. விசாரணை நாளைக்கு நீங்க போய் நீ என்ன செய்யறாய்? நானே நீ எனக்கு சரி வரேன். கடவுள் வந்து இங்க வருவான். கடவுளை தான் கேட்கணும். கடவுள் வெளிநாடு வர வேண்டும், அவர் இங்கு வந்து விசா எடுக்க உதய வேண்டும், லோயருக்கு கேஸ் எழுத அலைய வேண்டும், அவர் புருஷடுக்க ஓடி ஓடி உதய வேண்டும், கடவுள் வெளிநாடு வர வேண்டும். அவனை அழைத்து வந்து கோவினியில் விசா போட நிக்க வைத்தால் துன்பத்தையே அவர் இங்கே அறிந்திடுவார், குளிரால் நடுங்கிடுவார், கைகால் எல்லாம் விரைக்குதென்பார், நாங்கள் படும் துன்பத்தையே அவர் மிஞ்சு பட்டுடுவார், கடவுள் வெளிநாடு வர வேண்டும். கேசினை எழுதிவிட்டு இரவிரவாய் பாடமாக்கி ஒப்ராவில் பதில் சொல்லி இறைவன் அங்கே முழிச்சிருப்பார், வருவார் களைக்குதென்பார், பட்டதெல்லாம் போதும் என்றார், பாவம் நாங்கள் என்று விட்டு தேவலோகம் ஓடிடுவார், கடவுள் வெளிநாடு வர வேண்டும். என்ன வாழ்க்கை இதெல்லாம் மச்சான் சொன்னா அவ்வளோங்க. சரி வெளிநாடு மச்சான் நீ வந்து நாளை விசா போறது முன்னிட்டு சரி. இப்ப என்னடா சரி அந்த கிளை ஐயோ வீட்டுக்காரர் காயன்னு போய் சொல்லி நிற்கணும் மச்சான், ஒன்றும் செய்ய தேவையில்லை, கடையா கோயிலுக்கு நேர்ந்துடாக்கடாப்பா. ஐயோ 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 மச்சான் நான் படுக்க போறேன். சரியோ எனக்கு 2 மாதம் காசு எடுக்கணும், பாதி மாறுத்தாங்க கையோட. என்னடே 2 மாதம் காசு 2 மாதம் சமரி கட்டணும், பாதி மாறுத்தாங்க. மறுத்தாரு மாறவர் மாறுத்தாங்க. நானும் அவளை பிரண்ட கணக்கு தான், நானே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறேன். ஐயோ ஐயோ கடவுளே என்ன போற மாட்டேங்கடாப்பா. இங்க வாரதா இருந்தா ஏதா ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வருவன், சும்மா அங்கின இருந்து சரியோ இடக்கிட இன்னும் எட்டிப்பார், நெஞ்சுக்கு ஏதோ செய்யுது. 5 லட்சம் கேட்டவன் நான் 5 லட்சம் போறதுக்குள்ள போனாலும் போடுவேன். அவளை பால் போடுவாருடாப்பா, திருவிழா பெரியா செய்யணும்னு நினைக்கிறேன். சரி அப்ப நான் படுக்க போறேன். சரியா நான் மேல படுக்க போறேன், நீ மேலே போடும், நான் வெண்ணையும் பேர் நீ போய் குழி முதல் போடுறா.